எபிரேயர் 9:20. வெல்கம் டு சர்ச். தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். ஆசாரியன் சொல்றான். தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. இயேசுவின் ரத்தம் அது உடன்படிக்கையின் ரத்தம். கர்த்தர் நம்மோடு கொண்ட உடன்படிக்கையின் அடையாளம் அது இயேசுவின் ரத்தம். இந்த இயேசுவின் ரத்தம் அப்படின்னக்குள்ள அது உடன்படிக்கையின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தை நம்ம நினைவு கூறும் போதெல்லாம் அவர் நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதன் வழியாக நாம விசுவசித்து அதுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை ஆட்டுக்கிடாவின் இரத்தத்தினால ஆன உடன்படிக்கை. பழைய ஏற்பாடு சிலுவைக்கு முன்னாடிய போதனைகள் எல்லாம் பழைய ஏற்பாடு. அதுல நிறைய போதனைகள் இப்போ நிலுவையில இல்லை. அந்த பழைய ஏற்பாட்டு போதனையை எடுத்து வச்சுக்கிட்டு நாம அதை கடைபிடிக்கிறோம்னா அதனால ஆசீர்வாதம் வராது, அதனால சாபம் தான் உண்டாகும். மோசேயின் வழியாக நியாயப்பிரமாணம் வந்தது. இயேசுவின் வழியாக கிருபை சத்தியம் வந்தது. இந்த கிருபையும் சத்தியமும் தான் இரண்டாவது உடன்படிக்கை. அது இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால அது உண்டான ஒரு உடன்படிக்கை. அதனால்தான் நம்ம இப்போ கிருபையின் காலத்துல வாழ்கிறோம். அந்த கிருபை என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறது. நம்முடைய எதிர்பார்ப்புகளை அது பூர்த்தி செய்திருக்கிறது. யோவான் 1:17. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. நாம இந்த வாரம் சங்கீதம் எத்தனாவது சங்கீதம் பிரதர்? அது 112 வாசிச்சோம். அந்த 112ல இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா கிருபையினால தான் பெற்றுக்கொள்ள முடியும். சத்தியத்தினாலும் கிருபையினாலும் தான் பெற்றுக்கொள்ள முடியும். நியாயப்பிரமாணத்தினால கட்டளைகள்னால பெற முடியாது. மோசே எடுத்துங்களேன், அவனை கர்த்தர் தேர்ந்து கொள்றாரு. எங்கேருந்து? எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கர்த்தர் தேர்ந்து கொள்றார், மக்களை வழி நடத்தணும்னு சொல்லி. இவன் கூட யோசுவான்னு ஒருவன் நடந்து போறான். இவங்க 2 பேரும் தான் போறாங்க கானானை நோக்கி. ஆனா மோசே கானானுக்குள்ள போகல, யோசுவா தான் கானானுக்குள்ள போனான். ஏன் மோசே கானானுக்குள்ள போகல? கேள்வி அதுதான். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, கர்த்தர் அந்த மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரு, அவன் அடிச்சிட்டான் அந்த மலைய, அதனால அவன் கானான் தேசத்துக்குள்ள போகல அப்படின்றாங்க. ஆனா ரியல் ரீசன் அது கிடையாது. ஏன் இவன் கானான் தேசத்துக்குள்ள போகல மோசேனா, இந்த யோவான் 1:17 நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. நியாயப்பிரமாணம் மோசேயின் வழியாக கொடுக்கப்பட்டது அப்படின்றதுனால இவன் கானான் தேசத்துக்குள்ள போகல. மோசே தேவன் அவனை கானான் தேசத்துக்குள்ள அனுப்பல. ஏன் அப்படின்னா நியாயப்பிரமாணம் இளைப்பாறுதலுக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளை வழி நடத்தாது என்பதை கர்த்தர் தெளிவுபடுத்துவதற்காக தான் மோசேவால அவனால அந்த கானான் தேசத்துக்குள்ள ஆசீர்வாதம் உள்ள தேசத்துக்குள்ள போக முடியல அவனால. புரியுதுங்களா? அதனாலதான் கர்த்தர் அவனை கானான் தேசத்துக்குள்ள அனுப்பவே இல்லை.
ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனால ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தை பெற முடியாது என்பதை தேவன் வலியுறுத்துவதற்காக, சொல்லுவதற்காக அவனை அந்த கானான் தேசத்தை பார்த்தான ஒழிய அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள அவன் போகவே இல்லை. அவன் இறந்த பிறகு தேவன் யோசுவாவை தெரிந்து கொள்றார். யோசுவா என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? மீட்பர், இரட்சகர் என்று அர்த்தம். இயேசுவை குறிக்கிறது இந்த யோசுவா. அதனால்தான் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம யோவான் 1:17 சொல்லப்பட்டிருக்கபடி இயேசு சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராய் வந்தார் என்று. அதனால்தான் யோசுவா, இயேசுவின் அடையாளமா இருக்கிற யோசுவா கானான் தேசத்துக்குள்ள போனான ஒழிய நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமா இருக்கிற மோசே, அதற்குள்ள கட்டளைக்குள்ள இருக்கிற மோசே அதற்குள்ள போகவில்லை. இதுதான் காரணம். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம கட்டளைகள் அது பழைய உடன்படிக்கை. அது இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை கிடையாது. அதனால அது சொல்றபடி ஆஸ் இட் இஸ் எடுத்துக்க கூடாது. பழைய ஏற்பாடு இப்படி சொல்லுது பிரதர் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. கட்டளைகளை கடைபிடிக்கணும்னு சொல்லுது பிரதர் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. நிறைய பேருக்கு என்னன்னா, கிறிஸ்தவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க அவ்வளவு பகிரங்கமா கட்டளை கடைபிடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, அப்போ அவங்க பாவம் செஞ்சிட மாட்டாங்களா? விபச்சாரம் செஞ்சிட மாட்டாங்களா? பொய் சொல்ல மாட்டாங்களா? களவு செய்ய மாட்டாங்களா? தாய் தம்மனை மதிக்காமல் நடந்துட மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறோம். ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நீங்க நம்ம பிரசங்கம் கேட்குறோம். மற்ற மதத்தினருக்கு இது கிடையவே கிடையாது. அவங்க ஒழுக்கமா இல்லையா? அவங்களாம் விபச்சாரம் பண்ணினா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன திருடிட்டா உட்கார்ந்து நிற்கிறாங்க. அவங்க என்ன லஞ்சம் வாங்கிட்டா இருக்கிறாங்க. தாய் தகப்பனை மதிக்காமையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன 10 கட்டளை யார் சொல்லி கொடுத்தது? அவங்களால மட்டும் இப்படி கடைபிடிக்க முடியுது. எந்த ஒரு ஆராதனைக்கு போய் எந்த ஒரு பிரசமும் கேட்கல. ஆனா ஒழுக்கமா இருக்கிறான், அவன் நல்லவனா இருக்கிறான். அப்போ நான் நியாயப்பிரமாணத்தை இல்லைன்றீங்களா பிரதர், எப்படி இருக்க முடியும்னா அது சொன்னாதான் நம்ம இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி வருது இல்ல. அப்போ நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாடு அது. அதனால தேவனுக்கு ஏற்புடையவர்களாக நம்ம மாறவே முடியாது. தலைகீழாலும் முடியவே முடியாது. அதான் பழைய ஏற்பாடு. அதனால்தான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், கொலோசையர் 2:14 நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளாகவும் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்துக்களை குலைத்து. அவர் சொல்றாரு பாருங்க, நமக்கு விரோதமாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்துக்களை குலைத்து. கட்டளைகளை அங்க சிலுவையில குலைக்கிறாரு. கட்டளைகள் ஒரு நாளும் தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாக நம்மளை மாற்றாது. நம்மளை ஏற்புடையவர்களாக அது மாற்றவே மாட்டாது. தேவனோடு நம்மளை கட்டளைகள் ஐக்கியப்படுத்தாது. அதனால்தான் கர்த்தர் சிலுவையில நம்மை ஐக்கியப்படுத்தினார். எப்படி ஐக்கியப்படுத்தினார்? அதுக்கு விரோதமா இருந்த கட்டளைகளை, நமக்கு விரோதமா இருந்த கட்டளைகளை எடுத்து சிலுவையின் மேல அறைந்து அவர் நமக்கு வெற்றி கொடுத்தார். இப்ப கட்டளை இருக்குதா? இல்ல. அந்த 613 கட்டளையும் கிடையாது. இன்னைக்கு யூதர்கள் பாருங்க, அங்கதான் வருது. இந்த யூதர்கள் 613 கட்டளைகளையும் இன்றும் படித்து பயின்று வருகிறார்கள். அதை தாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இவர்களுக்கு விரோதமா தான் கர்த்தர் சொல்றார், விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்றது. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவங்களால நிறைவேற்ற முடியாத, அவங்களால சுமக்க முடியாத சுமையை மக்கள் மேல் திணிக்கிறார்கள். கட்டளைகளை அவங்கள கேட்டீங்கன்னா கட்டளைகளை அவங்களால கடைபிடித்திருக்க முடியாது. அது இயேசுக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க, நம்ம வாசிக்கிறோம், நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்துக்களை குலைத்து. கட்டளைகளாக அதை நடுவில் இராதபடி எடுத்து.
நடுவில் இல்லாதபடி எடுத்து. நடுவில் இல்லைன்னா, நடுவுலன்னா எது நடுவில்? கர்த்தருக்கும் நமக்கும் நடுவில் அதுதான் இருக்குது. கர்த்தரை நம்மளால அடைய முடியாதபடி அந்த கட்டளைகள் நிற்குது. அவருக்கும் கர்த்தருக்கும் நமக்கும் நடுவுல இருக்கிற அந்த கட்டளைகளை எடுத்து குலைத்து போட்டார் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, இருந்து கயத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, சிலுவையின் மேல் ஆணி அடித்து நமக்கு எதிராக கட்டளையாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்துக்களை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து தூரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். எதன் மேல வெற்றி சிறந்தாரு? பிசாசின் மேல மட்டும் இல்ல, அவன் கொண்டு வந்த எல்லா கிரியின் மேல மட்டும் இல்ல, கட்டளைகள் மேலும் அவர் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லி. புதிய ஏற்பாட்டுல கட்டளைகள் என்று சொன்னா 2 கட்டளை இயேசு சொன்னார். எல்லா கட்டளைகளும் 613 கட்டளைகளும் இந்த 2 கட்டளையில அடங்கும் என்று சொல்றார். நான் 613 கடைபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த 2 கட்டளையும் நம்மளால கடைபிடிக்க முடியல, அது எனக்கு தெரியல அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. அந்த 2 கட்டளைகளும் நீங்கள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அன்பு செய்யுங்கன்னு சொல்லுது. அதை நம்ம கட்டளைகளாக எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க வாசிச்சு பாருங்க. உங்கள் பிதாவை, நீங்கள் உங்களை உண்டாக்கின கர்த்தரை அன்பு செய்யுங்க, நீங்க பிறனை அன்பு செய்யுங்க, அவ்வளவுதான். அது கட்டளை கூட இல்லை, அன்பு செய்யுங்கள் என்பதுதான். இயேசு நமக்கு சொன்ன அந்த 2 கட்டளைகள் அன்பு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு கட்டளைகளாக கொடுத்திருக்கிறார். அப்போ கட்டளைகள் முடிந்து விட்டது. இந்த கட்டளையை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க, கட்டளையை பிரதானமாய் பேசுகிறவர்கள், பிரசங்கிக்கிறவர்கள் என்ன பண்றாங்கன்னா கடவுளிடம் இருந்து மனிதர்களை தூரமாக்குகிறார்கள். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அவங்க தேவனிடத்துல நம்மளை சேர்க்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இந்த 10 கட்டளைகளை பிரசங்கம் பண்றவங்க, இந்த கட்டளைகளை பிரசங்கம் பண்றவங்க கூட அந்த 10 கூட முழுசா பண்ண மாட்டாங்க. விபச்சாரம் பண்ணாத, களவு செய்யாத, வேற தெய்வத்தை வணங்காத, திருடாத, இந்த மாதிரி 2-3 சொல்லி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். அதுலயும் விபச்சாரம் செய்யாத, வேசித்தனம் பண்ணாத அப்படின்றதான் ரொம்ப ஆழமா சொல்லுவாங்க. ஆனா கட்டளை அது மட்டும் இல்ல, எடுத்து வாசி 613 கட்டளை இருக்குது. அது மற்றது எதையுமே அவங்க பிரசங்கம் பண்ணியிருக்க மாட்டாங்க. கட்டளைகள் ஒருபோதும் தேவனிடத்துல நம்மளை சேர்க்காது என்று அறிந்த நம் கர்த்தராகிய இயேசு சிலுவையில ஆணி அடித்து அவைகளை ஒன்றுமில்லை குலைத்து போட்டார் என்று குலைத்து போட்டார்னா என்ன அர்த்தம்? அது இல்லைன்னு அர்த்தம். உருத்தெரியாமல் ஆக்கிட்டாரு. அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் உருத்தெரியாமல் ஆக்கிட்டாரு. நம்மளே மறுபடியும் பழைய ஏற்பாட்டை படிச்சு நான் கடைபிடிக்க போறேன், கட்டளைகளை சொல்லி இருக்குது, அதை நான் கடைபிடித்த தீர்வேன் அப்படின்னா நீங்க சாபத்துக்குள்ள வருவீங்களே ஒழிய ஆசீர்வாதத்துக்குள்ள வர மாட்டீங்க. இப்போ கட்டளைகளை பிரசங்கம் பண்ற யாரா இருந்தாலும் மனிதர்களை சாபத்துக்குள்ள நடத்துறாங்களோ ஒழிய. அதனால்தான் மோசே பாருங்க, கட்டளை அவன் வழியா வந்தது, அவனால கானான் தேசத்துக்குள்ள நுழையவே முடியல. ஆனா இயேசு மீட்பர் என்ற பெயரை வச்சிருந்த யோசுவா, இயேசுவுக்கு முன் அடையாளமாக சிம்பலாக சொல்லப்பட்ட யோசுவா கானான் தேசத்துக்குள்ள போய் அந்த ஆசீர்வாதத்தின் தேசத்தை அவன் சுதந்திரித்து கொண்டான். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்ததோட முக்கிய நோக்கம் என்ன தெரியுங்களா? கட்டளைகளை நம்ம பெரிதாக, கடவுளை விட பெருசாக நம்ம பேசிடக்கூடாது, நம்ம அதை பெருசா உயர்த்திடக்கூடாது. கட்டளைகளை நீங்க சொல்லி கொடுக்கறதுனால யாரும் தெரிந்திட போறது கிடையாது. ஒரு மனுஷனும் திருந்தினது கிடையாது. பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் கூட திருந்தினது கிடையாது. நம்ம உபாகமம் 28 வாசிக்கிறோம் இல்லையா? உபாகமம் 28:1, இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய.
கட்டளைகளின் படியெல்லாம் ப்ளூரல். 613 கட்டளையும் நீ கடைபிடிச்சா தான் கீழே இருக்கிற ஆசீர்வாதம் வரும். அதுல ஒண்ணு நீங்க மிஸ் பண்ணாலும் சரி, ஆண்டவரே பரலோகத்துக்கு போயிட்டு, ஆண்டவரே ஒரு 10 தான் நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆண்டவரே என்ன உள்ள விட்டுருங்க அப்படின்னா உள்ளெல்லாம் விட மாட்டேன். கட்டளைகள் படி. அப்படிதான் நிறைய கிறிஸ்தவங்க நினைச்சுக்கிறாங்க. நான் ஓரளவுக்கு பரிசுத்தமா இருக்கிறேன், நான் ஒன்றும் அவ்வளோ தீமை பண்ணல, மற்றவனை கம்பேர் பண்ணும்போது நான் நல்லா பரிசுத்தவானா இருக்கிறேன், அதனால கடவுள் என்ன உள்ள விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நோ 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 613 கட்டளைகளையும் கடைபிடிக்கணும். 613 கட்டளைகளையும் கடைபிடிக்கணும்னா 603 படிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அதை கடைபிடிச்சோம்னா தான் இந்த பழைய ஏற்பாட்டுல இந்த உபாகமம் 28:1 சொல்ற 1 சொல்லப்படுற ஆசீர்வாதங்கள்லாம் வரும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த உபாகமம் 28 அந்த கட்டளைகளை செய்ய முடியலன்னா கீழே இருக்கிற சாபம்லாம் வந்துடும். யாராலையும் கடைபிடிக்க முடியாது, அங்க ஆசீர்வாதத்துக்கு வழியே கிடையாது. கட்டளைகளை கடைபிடித்து அந்த 14-15 வசனங்கள்ல வர ஆசீர்வாதத்தை யாராவது ஒருத்தர் பெற்றாங்கன்னா கிடையவே கிடையாது, பெறவும் முடியாது. அதெல்லாம் ட்ரை பண்ணி முடியலன்னு உடனே தான் இயேசு வந்தார். இவங்களால முடியும், மனுஷனால இந்த கட்டளைகளை சொல்லப்பட்ட 10 கட்டளையோ 613 கட்டளைகளையும் கடைபிடிக்க முடியும்னா இயேசு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸை அவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ உபத்திரம், அவ்வளோ பாடு, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ துன்பம் சும்மா சாதாரண விஷயம் இல்லை. கல்வாரி அற்புதமான விஷயம். அப்போ இது புதிய உடன்படிக்கை, அதான் புரிஞ்சுக்கணும். இயேசுவின் ரத்தம் நமக்கு புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறது. நம்மளால யோசிக்க முடியாத ஆசீர்வாதங்களை இயேசுவின் ரத்தம் நமக்காக செய்திருக்கிறது, உண்டாக்கி இருக்கிறது. அந்த வேதத்திலிருந்து அந்த ரத்தத்தை பற்றி நாம் அறிந்து கொள்றது நம்முடைய ஆவிக்குரிய கண்களை இன்னும் பிரகாசம் அடைய வைக்கும். இயேசுவின் ரத்தம்னா புனித வெள்ளி மட்டும் கிடையாது. அன்னைக்குதான் இயேசுவின் ரத்தத்தை பற்றி நம்ம கேள்விப்படுறோன்றது கிடையாது. அன்னைக்கு கூட யாரும் அவ்வளவு சீக்கிரம் இயேசுவின் ரத்தத்தை பத்தி பேசுறதே கிடையாது. ஆனால் இயேசுவின் ரத்தத்தை அறிந்து கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கை மேன்மைப்படும். ஏன் மேன்மைப்படும்னா அது புதிய உடன்படிக்கை. பழசெல்லாம் போயிடுச்சு. பழசெல்லாம் எடுத்தீங்கன்னா பயந்துகிட்டே இருப்பீங்க. நீங்க கடவுளுக்கு நீங்க நடுங்கிட்டே இருப்பீங்க தேவன் முன்பு. ஏசாயா போல, ஐயோ என் கண்கள் என் தேவனை கண்டதே, நான் அதமானேன் அப்படின்ற. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 6:5. பரலோகத்தோட காட்சியை அவர் பார்க்கிறாரு. அப்போ அவர் பார்த்த உடனே சொல்றாரு பாருங்க, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், சேனைகளின் கர்த்தர் ஆகிய ராஜாவை கண்கள் கண்டதே என்றேன். ஐயோ நான் கடவுளை பார்த்தேன், கர்த்தரை பார்த்தேன், நான் அதமானேன், நான் அழிந்து விட்டேன் அப்படின்னு இந்த ஏசாயா சொல்லுகிறான். இதை எடுத்து வச்சுக்கிட்டு கடவுளை பார்த்து பயந்து நடுங்குகிறவர்கள் இருக்கிறாங்க. இதை கேட்கறதுக்கு முன்னாடி கூட அவங்க தைரியமா இருந்தாங்க. ஆனா இதை கேட்ட உடனே ஏசாயாவுக்கே இப்படியா? அப்ப நான் யாரு? நான் அருகதையற்ற பாவியாச்சேன், நான் மோசமான பாவியாச்சேன், நான் மோசமான பாவங்களை செய்து வருகிறேன்னு. என் கண் முன்னாடி கடவுள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு பயப்படுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இதுதான் பழைய உடன்படிக்கை. இதை படிச்சுட்டு நான் பயப்படுறேன் கடவுளுக்கு, நான் நடுங்குகிறேன் கடவுளுக்கு, கடவுள் என்ன ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாரு, என்னை அழிச்சிடுவாரு, நரகத்தில் போட்டுருவாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா நமக்கு உடன்படிக்கை, வேதத்தோட உடன்படிக்கை புரியல, 2ஆம் உடன்படிக்கையின் மகத்துவம் தெரியல. ஏன்னா இயேசுவின் ரத்தத்தினால அந்த உடன்படிக்கை உண்டாயிருக்கிறது. இப்போ நாம இருக்கிறோம்னா, இந்த உடன்படிக்கை இருக்கிறோம்னா இயேசுவின் ரத்தத்துல நாம் இருக்கிறோம்.
அதனால்தான் நம்ம நிறைய பாதுகாப்புல இருக்கணும். அங்க ஏசையா அதமானன்னு சொல்றான், இங்க பவுல் சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெற ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும் தைரியமாய் கிருபை தண்டை சேர கடவோம். கர்த்தரிடத்துல தைரியமா போலாம். நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் தைரியம் போய் கர்த்தரிடத்துல பேசலாம். நடுங்கினே பேச வேண்டிய அவசியம் இல்லை, பயந்துனே பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எதையாவது செஞ்சிருவாரோ அப்படின்ற பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த ஏசையா போல நான் அதமானேன், நான் அழிஞ்சிட்டேன் அப்படின்ற எண்ணங்களோடு நாம் போக வேண்டியதில்லை. ஏன்னா ஏசையா பழைய உடன்படிக்கையில் இருக்கிறான். புதிய ஏற்பாட்டோட ஜபமே தைரியமா கர்த்தரிடத்துல பேசுகிறது தான் புதிய ஏற்பாட்டின் ஜபம். அதனால்தான் இயேசுவின் ரத்தத்தினால் அந்த உடன்படிக்கை நிலுவைக்கு வந்ததென்று வேதம் சொல்லி. ஏன் அவ்வளவு பாடுகளை இயேசு பட்டார் சிலுவையில்? ஏன் உபத்திரப்பட்டார்? ஏன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார்? ஏன் அவமானப்பட்டார்? ஏன் துன்பப்பட்டார்? ஏன் பிலாத்துனால நியாயம் தீர்க்கப்பட்டார்? ஏன்? அதுக்கு காரணம் என்ன? அவர் சிந்தின ரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை வரப்போகிறது. அது மேன்மையான உடன்படிக்கை. அது மனிதர்களால உண்டாகிற உடன்படிக்கை அல்ல, அது இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாகிற உடன்படிக்கை. அது சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 9:18. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படி எனில் மோசே நியாய பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு, பாருங்க, எல்லா கட்டளையும் சொன்ன பின்பு இளம் காளை வெள்ளாட்டு கிடா இவைகளின் ரத்தத்தை தண்ணீரோடு சிவப்பான ஆட்டு மயிரான ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனத்தின் மேலும் தெளித்து. ஆட்டுக்கிடாவினால் முதல் உடன்படிக்கை உண்டானது. அதனால்தான் கட்டளைகள் படிக்கப்பட்டது. அதன் பிறகு ஏன் தெளிக்கப்பட்டது ஆட்டுக்கிடாவின் ரத்தம்? அது இயேசுவின் வரப்போகிற இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இயேசு சிந்த போகிற கல்வாரி சிந்த போகிற ரத்தத்தின் அடையாளமா இருக்கிறது. அப்போ அந்த அடையாளமாகிய அந்த ரத்தத்தை எல்லாவற்றின் மேலும் தெளித்து சுத்திகரிக்கிறான் இந்த மோசே. அது அடையாளம் தான் ஒழிய அது நிரந்தர தீர்வை அது கொடுக்காது. அதனால்தான் வருஷம் வருஷம் தலைமை ஆசாரியன் ஆட்டுக்கிடாக்களை அடிச்சு, வெள்ளாட்டுக்கிடா அடிச்சு பலியிடுவான் ஜனங்களுடைய பாவங்களுக்காக. ஆனா புதிய உடன்படிக்கையில் அப்படி கிடையாது. நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாவ நிவாரணத்தை இயேசு கல்வாரியில ஏற்படுத்தி இருக்கிறார். அவரை நம்ம விசுவசிப்போனா இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நம்மளை பாவமர கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கிடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல. நம்ம புதிய ஏற்பாட்டுல வந்துட்டோம், புதிய உடன்படிக்கைகளும் வந்துட்டோம். இப்போ பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கல்வாரியில பலி ஆயிட்டார். பழைய ஏற்பாடுல வருஷத்துக்கு ஒரு தடவை ஜனங்கள் தங்களுடைய தப்பிதங்களுக்காக திரும்ப 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 பலியிட்டாங்க. வருஷம் வருஷம் பாவ நிவாரண பலி ஒவ்வொரு மனுஷனும் செலுத்தினான். அதுக்கு காரணம் என்னன்னா, திரும்ப திரும்ப அவன் பாவம் செய்துட்டே இருந்தான். அதனால அவன் பாவம் மன்னிப்பு அடைவது ரொம்ப முக்கியமா இருந்தது. அதனால வருடம் வருடம் அவன் பாவ நிவாரண பலியை அவன் செலுத்தினான். நம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து, ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்.
நித்தியத்துக்கான மீட்பு அது. ஒரே ஒரு பலிதான், அதான் மகத்துவம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் பாருங்க, நம்ம சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க, தேவனை அறிகிற அறிவை அடைகிறோம், அவரோடு நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிறோம். சாதாரண ஐக்கியம் இல்ல, ஒரு ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ஐக்கியம். அவருடைய குடும்பத்துல நம்ம ஒரு ஆளா இருக்கிறோம். யோவான் 1 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அவருடைய குடும்பத்துல நம்ம ஒரு ஆளாயிட்டோம். ஏசையா பாருங்க, அதமானேன், நான் அழிஞ்சிட்டேன், அசுத்தமான உதடுகளை உடையவன், நான் ஒரு பாவி அப்படின்றது தான் தேவன் முன்னாடியே அறிக்கையிடுறான். நாம அந்த அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை. நாம பாவின்னு நாம அறிக்கையிடுறோம்னா இயேசுவின் ரத்தத்தை அவமாக்குகிறோம், குறைத்து மதிப்பிடுகிறோம். இயேசுவின் ரத்தம் நம் பாவங்களை கழுவலன்னு நம்ம அறிக்கையிடுறோம். தேவனோடு இயேசுவின் ரத்தம் எந்த அளவுக்கு நம்மளை ஐக்கியப்படுத்தி இருக்குதுன்னா அந்த யோவான்ல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நல்லா தெரிஞ்சுங்க, அதிகாரம் கொடுத்திருக்கிற, சும்மா எழுதலாங்க, அதிகாரம். நம்ம அதிகாரத்தோடு சொல்லலாம் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனிடத்திலும், நான் தேவனுடைய பிள்ளை என்று. நான் தேவனுடைய பிள்ளைங்க அப்படி இல்லை, அதிகாரத்தோடு வாழலாம் நம்ம இந்த உலகத்துல. யாரோட பிள்ளைங்க? நாம தேவாதி தேவனுடைய பிள்ளைங்க, அவருடைய வாரிசு. நாம எந்த அளவுக்கு இயேசுவின் ரத்தம் நம்மள தேவனோடு ஐக்கியப்படுத்தி இருக்குதுன்னா, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய குடும்பத்துல ஒரு ஆளாக நம்மளை மாத்தி இருக்குது. அதனாலதான் கீழே வாசிங்கன்னா தெரியும் பாருங்க, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினால் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் பிறந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் தான் பிறக்கிறான் இல்லையா? ஆண் பெண்ணு சேர்க்கிறதுனால அவன் பிறக்கிறான். ஆனா இங்க சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகள் ஆகணும்னா இது போதாதுங்க. இது இந்த உலகத்துல ஒரு தாய் ஒரு தகப்பனுடைய குடும்பத்துல, நீ மாம்ச குடும்பத்துல நீ பிறக்கிறன்றது தான். ஆனா தேவனுடைய குடும்பத்துல நாம இன்னைக்கு பிறந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படின்னா இயேசு சிலுவையில அவர் சொல்றாரு பாருங்க, இந்த எபிரேயர் 9:12 நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதான் ரட்சிப்பு. யார் உண்டு பண்ணது ரட்சிப்ப? நீங்களும் நானும் ரட்சிப்பை உண்டாக்கணுமா? நாமும் நீங்களும் ரட்சிப்பை உண்டாக்கி இருப்போம்னா அது ஒரு நாள் இழந்து போவோம். பரலோகத்துக்கு போவோம், நான் போக மாட்டேன்னா தெரியாது பிரதர், அவரு பார்த்து என்ன எடுத்துக்கொண்டா உண்டு அப்படின்ற ஒரு போதனைக்குள்ள நம்ம போயிடுவோம். ஆனா நித்திய மீட்பு அவர் சொல்லும் போது சொல்றாரு, நித்தியத்துக்கும் மீட்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இன்ஃபினிட்டி. ரட்சிப்பு என்பது அது முடிவு கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அந்த ரட்சிப்பை யாராலும் திருட முடியாது. நானே முன் இயேசு கடவுள் இல்லைங்க அப்படின்னு சொன்னா தான், அதை நான் விசுவசிச்சா தான் அந்த ரட்சிப்புல இருந்து நான் வெளியே வர முடியுமோ ஒழிய, அந்த ரட்சிக்கப்பட்ட நிலையை வேற யாரும் முடிவு பண்ணிட முடியாது. எந்த மனுஷனும் முடிவு பண்ண முடியாது. நீ ரட்சிக்கப்படல, நீ பரலோகம் போக மாட்ட அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. அவர்கள் ரட்சிக்கல நம்மள. ஏன் நாமளே நம்ம ரட்சித்து கொள்ள, நம்மளால நம்மள ரட்சித்து கொள்ள முடியும், பரலோகத்துக்கு நம்மளால நம்ம முயற்சியினால போயிட முடியும் அப்படின்னா இயேசு வர வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு பெரிய பாடுகளை உபத்திரங்களை அவர் பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்க சொல்றாரு பாருங்க, நித்திய மீட்பை அவர் ஏற்படுத்தினார்னா ரட்சிப்பை பொறுத்த வரைக்கும் அது அவருடையது. 100% அவருடைய முயற்சி.
அந்த ரட்சிப்புல நம்முடைய முயற்சி எதுவும் கிடையாது. 1% நாம் பண்ணணும் பிரதர், அப்படி கர்த்தர் வச்சிருக்கிறார் பிரதர், நானும் பண்ணணும் பிரதர் அப்படின்னா அங்கதான் நீங்க பழைய உடன்படிக்கைக்குள்ள போறீங்க. அங்கதான் உபாகமம் 28 சொல்லி இருக்கிற நீ செய்ய அப்படின்ற அந்த வார்த்தை வருது. அந்த செய்யறோம் அப்படின்னாலே அது கட்டளை தான், அது பழைய உடன்படிக்கையை அது குறிப்பிடுகிறது. இங்க அவர் சொல்ற நித்திய மீட்பை நான் ஏற்படுத்தினேன்னு இயேசு சொல்றார். அதனால ரட்சிப்பு என்ன, ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ரட்சிப்பை விட ரொம்ப மூச்சு விடுறதை விட ரொம்ப ஈஸியானது ரட்சிப்பு. இயேசுவை ஆண்டவர் என்று விசுவசிச்சாலே போதும். நாம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம்னு வேதம் சொல்லுது. ரோமர் 10:9. இதாங்க ரட்சிப்பு. நீங்க பைபிள் எல்லாம் தேடணும்னு அவசியமே இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு உறுதியை கொடுக்கிறது தான் இந்த வசனம் தான். சொல்றாரு பாருங்க, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்துல விசுவசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இவ்வளவுதாங்க. இயேசுவை தேவன் என்று அறிக்கையிட்டு ரட்சிப்பு இதுதான். அவரை பிதாவாகிய தேவன் எழுப்பினார் என்று அவர் உயிரோடு இன்னைக்கும் இருக்கிறார் என்பதை நீங்க அறிக்கை இடுவீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. யாரும் நீங்க ரட்சிக்கப்படல, சரியா ரட்சிக்கப்படல, இன்னும் நீங்க கொஞ்சம் ரட்சிக்கப்படணும் அப்படின்றாங்கன்னா சொல்லுங்க. எபிரேயர் 9:12 சொல்லுது, நித்திய மீட்பை அவர் ஏற்படுத்தி விட்டார் என்று. அதான் விசுவசிக்கிறது, இல்லை வார்த்தையை புரிந்து கொள்றது, அறிந்து கொள்றது ரொம்ப முக்கியமா இருக்குது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை ஆக்கும் அப்படின்னா அதை சரியா புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க விடுதலை அடைவீங்க. பாவத்தை பத்தி நமக்கு பிரசங்கம் கேட்கலன்னா நம்மளால பரிசுத்தமாக முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இல்லை. நீங்க அந்த மாதிரி பிரசங்கங்கள்லாம் கேட்டுட்டு நீங்க ரோட்ல இறங்கி கொஞ்சம் தூரம் போங்க, சிந்தனையில நீங்கள் தவறு செய்திருவீங்க. சிந்தனையில தவறு செய்யாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. சிந்தனையில நான் பரிசுத்தமா இருக்கிறேன் பிரதர் அப்படின்றாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க பிரசங்கத்தை கேட்டுறாதீங்க. பரிசுத்தமா இருங்க பிரதர், பரிசுத்தத்தை காத்துங்க பிரதர், அவங்களால முடியாததை உங்களுக்கு சொல்றாங்கன்னு அர்த்தம். அவங்களால கூடாததை சொல்றாங்கன்னு அர்த்தம். இயேசு சொல்றபடி அவங்களால தூக்க முடியாத பலுவை உங்க மேல சுமத்துகிறார்கள் என்று அர்த்தம். அப்படி சொல்லுகிறவர்களுக்கு அந்த விபச்சாரத்துல பிடிச்சுன்னு வராங்க பாருங்க, கல் எறிந்து கொல்லணும்னு வராங்க பாருங்க. பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எரியட்டும் என்று இயேசு சொல்ற. நான் பரிசுத்தமா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி அதுதான். கட்டளைகளை கடைபிடிப்பதனால் பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்றவங்களை தான் நான் சொல்லுகிறேன். இங்க நித்திய மீட்பை உண்டு பண்ணினான்றது நல்லா புரிஞ்சுங்க. நான் கடந்த காலத்தில் செய்த பாவத்தை மட்டும் அது குறிப்பிடல. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டேன்னு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ கடந்த காலத்துல நான் பிறந்ததுல இருந்து நான் செய்த தவறுகள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு. இனிமேல் செய்கிற தவறுகள் மன்னிக்கப்படாதா? அப்படி மன்னிக்கப்படணும்னா நான் ஏதாவது ஒரு விலையை கொடுக்கணுமா? விலை என்பது நீங்க நினைச்சுக்காதீங்க காசு தான் விலைன்னு. அன்னைக்கு கடன் கொடுக்க வக்கு இல்லைன்னா அந்த காலத்துல பிள்ளைங்களை பிடிச்சுன்னு போயிடுவாங்க. அவன் போய் அங்க வேலை செஞ்சு அந்த கடனை கழிக்கணும். அப்ப விலை எங்க என்ன காசா வருது? உழைப்பு தானே வருது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? எதையோ நம்ம செய்யறதின் வழியாக நாம் அடைவது தான் விலை, நம்ம கொடுப்பது தான் விலை. அது காசா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்போ ரட்சிப்பை நம்ம விலை கொடுத்து அதை நம்ம பெறணும்னு நம்ம நினைக்கிறோம்னா, நம்ம கட்டளைகளை கடைபிடிப்பதனாலயோ
இல்ல சில விஷயங்களை கடைபிடிக்கிறேன்றதுனாலயோ, இல்ல நான் பாவத்தை அறிக்கையிடுறேன்றதுனாலயோ அப்படி இல்லை. ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு, இந்த நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று. அவர் மீட்பை உண்டாக்குனாருங்க. நம்ம அறிக்கையிடுறதுனால நம்ம பரிசுத்தம் ஆயிடுவோமா? நம்ம எதை அறிக்கையிடுறோமோ அப்படியே மாறிடுவோம்னு தான் வேதம் சொல்லுது. ஜாக்கிரதையா இருக்கணும் அறிக்கையிடுறதுல. நான் பாவத்தை அறிக்கையிடுறேன், பாவத்தை அறிக்கையிடுறேன் அப்படின்ட்டு அறிக்கையிட நமக்கு அந்த விசுவாசம் உள்ள போகும்போது we have a subconscious mind அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. சப்கான்சியஸ் மைண்ட்ன்றது என்ன? அடி மனசு, ஆழ் மனசு. நீங்க எதை சிந்திக்கிறீங்களோ, எதை பேசுகிறீங்களோ அதை கேட்டு அதை அப்படியே உண்டாக்கும், அதை அப்படியே உருவாக்கும். ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும், மனிதர்களை உண்டாக்கும், எல்லாத்தையும் உண்டாக்கும். நமக்குள்ள இருக்கிற ஆழ் மனசு. தேவன் அப்படித்தான் நம்மளை படைச்சி இருக்கிறார். இந்த சப்கான்சியஸ்ன்றது தெரியாத மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த 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 அந்த படிப்பினை தெரியாததுனால தான் விசுவாசத்தை அறிக்கையிடுங்க அப்படின்றாங்க. நிறைய பேருக்கு இங்கே தெரியாது சப்கான்சியஸ் மைண்ட்னா என்னன்னு. அதுதான் அடிப்படையே. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளால நாம யாரு இல்ல கடவுள் யாருன்னு புரிஞ்சிக்க முடியும். அது நிறைய டைம் சர்ச்சில் போதிக்கப்படுவதில்லை. ஏன்னா அதை போதிச்சா யாரும் ரிலீஜியஸா இருக்க மாட்டாங்க. மதத்தை யாரும் பின்பற்ற மாட்டாங்க. கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகிறேன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த காரியத்தை புரிந்து கொள்றது. ஆனா எனக்கு போதித்தவங்களாம் வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. நான் சாம்ல இருந்து கேட்டுட்டு வரேன். அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. வெளிநாட்டுல பிரசங்கம் பண்றவங்க அடிக்கடி பிரசங்கம் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறத நான் பார்க்கிறேன். ஏன்னா இட் இஸ் இன்பில்ட் இன் அஸ். அது நமக்குள்ள இருக்குது. அது என்னன்னா நம்ம வாயால அறிக்கையிடுறத, நம்ம சிந்திக்கிறத அப்படியே அப்படியே எதிர்க்க கொண்டு வந்து நிறுத்தும். நீங்க பாவத்தை நீங்க திரும்ப திரும்ப அறிக்கையிடுறீங்கன்னா அந்த பாவத்துக்குரிய சூழ்நிலையும் பாவத்துக்குரிய மனிதர்களையும் அது உங்களுக்கு கொண்டு வந்துடும். அப்புறம் அந்த பாவத்துல நம்ம விழ வேண்டியதா போயிடும். அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா அறிக்கை இடுவதிலையும் சிந்திப்பதிலையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்னு வேதம் சொல்லுது. ஏன்னா உள்ள கர்த்தர் ஒரு விஷயம் நமக்குள்ள வச்சிருக்கிறார். அதுதான் கடவுள் தன்மை. அப்போ இங்க சொல்றாரு பாருங்க, நித்திய மீட்பை உண்டு பண்ணார். நான் ஒரு மனுஷன் அவனுக்கு விபச்சார சிந்தனையே வருதுன்னு வச்சுங்க. வேசித்தனம், ஆண்டவரே நான் வேசித்தனம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, சிந்தனையில செய்தா பாவம் ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே அப்படின்னா திரும்ப திரும்ப அறிக்கை எடுக்கிறார்கள். அறிக்கை இடும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கெட்டதை அறிக்கை இட்டோம்னா அந்த தீமை அப்படியே உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையில. நல்லதை அறிக்கை இட்டோம்னா நன்மை உண்டாகும். அதனால்தான் யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம், நம்ம பேசுகிற வார்த்தை காட்டு தீயை போல, அது அப்படியே பற்றி கொள்ளும், நம்ம வாழ்க்கையே எரிச்சிரும், அது நம்மளே எரிச்சிரும். நிறைய பேரோட வாழ்க்கை அக்னியில இருக்கிற மாதிரி இருக்குது, அக்கினியில இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவங்க நாவு தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க. தங்களுடைய சிந்தனையை அவங்களுக்கு தெரியாம பயன்படுத்துறாங்க. தெரிஞ்சு இல்லை, தெரிஞ்சா ஏன் அவன் பயன்படுத்த போறான்? கிடையாது. அவனுக்கு அந்த கான்செப்டே தெரியறது இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம வாயை சரியா பயன்படுத்தல, சிந்தனையை சரியா பயன்படுத்தலைன்னா நமக்குள்ள இருக்கிற டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த மைண்ட் அதை அப்படியே கிரியேட் பண்ணும். இட் வில் கிரியேட் திங்ஸ். நான் உங்களுக்கு இது புதுசா இருக்கலாம் இன்னைக்கு, ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்லணும். நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அப்படின்னா நாம இன்னைக்கு செய்யற பாவம் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டு நான் கடந்த காலத்துல செஞ்ச பாவம் மட்டும் இல்லை, நான் இனிமேல் செய்ய போகிற பாவத்துக்கும் மீட்பை உண்டாக்கினார். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இந்த 3 காலங்களிலும் நாம் செய்கிற தவறும் மன்னிக்கப்பட்டிருக்குது கல்வாரியில. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செய்த பாவங்கள் மட்டும் இல்ல, இந்த நிமிஷம் எங்கேயோ வேற ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்யறானா, ஆவிக்குரிய மனுஷன், அவன் பாவமும் மன்னிக்கப்படுது.
நாளைக்கு நாம செய்யற தவறுகள் ஆனாலும் மன்னிக்கப்படுகிறது. அந்த மன்னிப்பு இல்லைன்னா ஒரு மனுஷன் கூட பரலோகத்துக்குள்ள போக முடியாது. நம்ம எல்லாருமே இன்னும் 9வது வானத்துல பறக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில. நான் கரெக்டா இருக்கிறேன் பிரதர், நான் பரிசுத்தமாவே இருப்பேன் பிரதர், கடைசி வரைக்கும் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்வேன் பிரதர். இதுவே ஒரு ஆலோசினேஷன் தான், வேதம் அப்படி சொல்லல. அப்படி ஒரு மனுஷனுடைய பலத்தினால் அப்படி அவன் ஒருத்தன் இருக்க முடியும்னா இயேசு பூமியில அவதரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பலன் ஒரு மனுஷனுக்கு இருக்குதுன்னா எல்லா மனுஷனுக்கும் இருக்குதுன்னு அர்த்தம். நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணினார். இதுதான் என்ன சொல்றது, நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கை, 2ஆம் உடன்படிக்கை. இதுக்கு மேல ஒரு உடன்படிக்கையும் கிடையாது. நித்தியத்துக்கும் மீட்பு அடைந்ததுனாலதான் நீங்களும் நானும் ஒரு நாள் பரலோகத்துக்குள்ள நுழைய போகிறோம். எப்போ அந்த நேரம் வருதுன்னு நமக்கு தெரியாது. எப்போ வந்தாலும் கன்ஃபார்ம்டு, இந்த நிமிஷம் ஆனாலும் கன்ஃபார்ம்டு. ஒன்றும் பயப்படலாம் வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஏதோ தயாராகணுன்ற அவசியம் இல்லை, பரலோகத்துக்கு தயாராகணும் அவசியம் இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று முத்திரை போடப்பட்டு இருக்கிறீர்கள். உங்க மேல முத்திரை இருக்குது. என்னைக்கு ரசிக்கப்பட்டுமா அன்னைக்கு ஒரு முத்திரை இருக்குது. பிசாசுக்கு, ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற பிசாசுக்கு நல்லா தெரியும், நானும் நீங்களும் முத்திரையிடப்பட்டு இருக்கிறீர்கள் என்று. அதனால்தான் நம்ம ஜெபம் பண்ணும்போது தைரியமாய் பேசுங்க. கோழையா நம்ம பேசக்கூடாது. மரியாள் பேசுறாங்க பாருங்க, எப்படி நடக்கும்னு கேட்கிறாங்க கர்த்தர் இடத்துல. இது எப்படி ஆகும்? ஒரு குழந்தை மீட்பர் பிறக்க போகிறார் என்று சொன்ன உடனே அடுத்தது உடனே கேள்வி தைரியமா கேட்கிறாங்க பாருங்க. அதனால்தான் அவர்களை கர்த்தர் தேர்ந்து கொண்டார் போல இருக்கு. நாம என்னன்னா கடவுளுக்கு பேசுறதுக்கு பயப்படுறோம், சொல்றதுக்கு பயப்படுறோம். தைரியமா கேளுங்க, ஆனா முரட்டாட்டுத்தனம் இருக்கக்கூடாது, முரட்டுத்தனம் அங்க இருக்கக்கூடாது. கடவுள்கிட்ட போய் முரட்டுத்தனமா பேசக்கூடாது, மரியாதையோட பேசணும். ரெவரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மரியாதை நம்ம காத்துக்கொள்ளணும். ஆனா மரியாதை இருக்குதுன்றதுக்காக தலை குனிஞ்சுன்னு பேசுறது இல்லை, இது தலையை குனியறது, இது வணக்கம் போடுறது, இதெல்லாம் மரியாதை கிடையாது. கர்த்தர் முன்னாடி ஊந்து கும்பிடுறது, ஏஞ்சி நிக்கிறது. இயேசு சொல்றாரு இல்லையா, உபவாசம் இருக்கும்போது சொல்றாரு, வெளிக்காரங்களா மாயக்காரர்ல போய் இருக்காதீங்க, உன் முகத்தெல்லாம் தொங்க போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, நல்லா பிரிஸ்கா இருங்க. உங்களை பார்த்த உடனே உபவாசம் இருக்கிறாரு, பயங்கர ஆவிக்குரிய மனுஷன்பா அப்படின்னு பொழுது பேசணுன்றதுக்காக அப்போல்லாம் இருந்தாங்க. இப்போ அப்படி இருக்கிறாங்க. என்ன பிரதர் இப்படி நடந்து வரீங்க? 5 நாளா உபவாசமா இருக்கிறேன் பிரதர். ஏன் உபவாசம் இருந்தா அப்படியே அப்படி இப்படி வரணுமா? நல்லா வரலாமே, ஸ்ட்ரென்த் இல்லை, அந்த பலம் இல்லை. ஒன்னும் 5 நாள்ல ஒன்னும் ஆயிடாது. 11 நாள் வரைக்கும் கொழுப்பு, நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு நம்மளை உயிரோடு வச்சுக்குமா சாப்பிடாம இருந்தா. அதே மாதிரி 3 நாளைக்கு மேல தண்ணி குடிக்காம இருக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி இருந்து செத்து போன கிறிஸ்தவங்களாம் இருக்கிறாங்க. நான் தண்ணியே குடிக்க மாட்டேன். 3 நாளைக்கு மேல நம்ம தண்ணி குடிக்காம இருந்தா டீஹைட்ரேட் ஆகி செத்துருவோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கடவுள் என் ஜபத்தை கேட்கல, நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னா, கர்த்தர் ஒரு ஜபத்தை கேட்டாரு, பரலோகத்துக்கு வந்துரு அப்படின்னு. நம்முடைய முட்டாள்தனம் மாறிடும். அதனால ஜபம் பண்ணும்போது உபவாசத்தை முன்னாடி வைக்காதீங்க. நான் உபவாசம் பண்ணா ஜபம் கேட்கப்படும் அப்படின்னு உட்கார்ந்து ஜபிக்காதீங்க தயவு செஞ்சு. அப்படிலாம் கேட்காது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களா. ஏன்னா வேதம் சொல்லல எங்கேயுமே உபவாசம் பண்ணுங்க உங்க ஜபத்துக்கு பதில் அளிக்கிறேன்னு. எங்கேயாவது கர்த்தர் ஒரு இடத்துல போதனையா கொடுத்துருக்கிறான்னு சொல்லுங்க, எடுத்து காண்பிக்க முடியும்னா காமிங்க பார்ப்போம். யாரோ போதிக்கிறாங்கன்றதுனால அதை பெரிய ஆவிக்குரிய தத்துவமா எடுத்து வச்சுக்க கூடாது. ஃபாஸ்ட் இட் ஷால் பி கிவன் அப்படின்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே. ஆண்டவர் உபவாசம் இரு உனக்கு கொடுக்கப்படும் சொல்ல, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தான் சொன்னார்.
கேட்கிற எவனுமே பெற்றுக்கொள்வான் என்று சொல்றாரு கர்த்தர். கேட்டாலே கிடைக்கின்றார். அப்புறம் என்ன பட்னி கிடக்குறீங்க? பட்னி கிடக்கிறதுலாம் கடவுளை பிளாக்மெயில் பண்ற சமாச்சாரம். பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கும் பாருங்க, சின்ன பிள்ளைங்க. எனக்கு அதை வாங்கி கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன். அது குழந்தைங்க. அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு அறிவு இருக்குதா? இல்ல. சாப்பாடு எவ்வளவு முக்கியம், அப்பா எவ்வளவு அன்பு செய்யறாரு, நேசிக்கிறாரு, அந்த பிள்ளைக்கு தெரிய மாட்டேங்குது. அது என்ன பண்ணுது? அழுதா கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி கிறிஸ்தவர்கள் கர்த்தர் முன்னாடி போய் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே அப்படின்ன உடனே ஆண்டவர் அழுகுறான்பா. அதுக்கு முன்னாடி சன் டிவியில சீரியல் பார்த்துருப்பாங்க அவங்க சிரிச்சின்னு. இதெல்லாம் டக்குன்னு நம்ம ஒரு போடுற வேஷம். கடவுள் முன்னாடி போய் நம்மள வேஷம் போடுறோம். இந்த வேஷம் போடுறதெல்லாம் இங்கே சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இல்லை. உபவாசம் இருந்தா கிடைக்கும்னு எங்கேயுமே கிடையாது. விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், உபவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு இயேசு எங்கேயுமே சொல்ல. விசுவசிக்க முடியும்னா அப்புறம் என்னத்துக்கு உபவாசம் இருக்கிறீங்க? உபவாசம் எதுக்கு? ஆதி திருச்சபையில சீடர்கள் இருந்தாங்க தான், அவங்களுக்கே நிறைய விஷயம் புரியல, நிறைய விஷயம் தெரியல. ஏன்னா அவர்களே ஆவிக்குரிய புதிய அனுபவங்களுக்குள்ளதான் நடக்கிறாங்க. அதனால அவங்க செஞ்சதை நம்ம பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. அவர் போதித்ததை நம்ம பின்பற்றணும், அவ்வளவுதான். கர்த்தர் அவள் வழியா என்ன போதிச்சாரு அதை நம்ம பின்பற்றணும். அதனால்தான் வார்த்தையை நம்ம சரியாய் புரிந்து கொள்வது, அறிந்து கொள்றது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. கர்த்தர் கேட்டாலே கொடுத்துருவாரு. கேட்கறத சரியாய் புரிந்து கொள்ளணும், அவ்வளவுதான். அப்போ நித்தியத்துக்கும் நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. ரட்சிப்பு என்பது என்ன? என்னுடைய பாவமும் உங்களுடைய பாவமும் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் பவுல் சொல்றாரு, தைரியமா போங்க. ஏதாவது புரியலன்னா கர்த்தர் இடத்துல தைரியமா கேளுங்க. கொண்டுட மாட்டாரு. துப்பாக்கி எடுத்து டமால் சுட்டுற மாட்டாரு. கத்தி எடுத்து தலையை சீவிட மாட்டாரு. வாந்தி எடுத்துட மாட்டாரு உன் மேல. பைபிள் புதிய உடன்படிக்கை சொல்லுகிறது, தேவன் அன்பாய் இருக்கிறார் என்று. அவரை மாதிரி அன்பு செய்ய யாரும் கிடையாதுங்க இந்த உலகத்துல. அவர் நம்ம மேல கொண்ட அன்பு அதை புரிஞ்சுக்க முடியாது. அதான் பவுல் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா இருந்தார், கிறிஸ்துவத்துக்கு விரோதமா இருந்தார், கிறிஸ்துவுக்கே விரோதமா இருந்தார். தமஸ்குல இயேசு அவரை சந்திக்கிறார். அப்போ பவுலுக்கு, சவுலா இருந்த பவுல் கேட்கிறாரு, அவருக்கு தெரிஞ்சிருச்சு கடவுள் இவருன்னு. குதிரையில இருந்து ஊந்தாருல, வெளிச்சம் ஊந்த உடனே தெரிஞ்சு போச்சு இவரு கடவுள் தான் அப்படின்னு. அப்ப அவர் கேட்கிறாரு, நீங்க யாரு? பவுல் எவ்வளவு தைரியமா கேட்கிறாரு பாருங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறாரு. இயேசு சொல்றாரு, நீ நீ துன்பப்படுத்துகிறவன் நானே அப்படின்ற. அப்போஸ்தலர் 9 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை துன்பப்படுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரியாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு திருமுகங்களை கேட்டு வாங்கினான். நல்லா லீகலா பண்றான். ஏன்னா அவன் மாட்டிக்கு போறன்றது தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏதாவதுனா ஆசாரியனை காமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபமான போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடன் சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இயேசு அங்க என்ன வேணா சொல்லியிருக்கலாம். இங்க பாரு, நீ உயிரை எடுக்க போறியா? இன்னைக்கு உன் உயிரை நான் எடுக்க போறேன், இன்னைக்கு உன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீ நரகத்துக்கு தான் போவ,
அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மளை பத்தி சொல்றாரு பாருங்க. சவுலுக்கு இதுதான் அவனுடைய இருதயத்தை மாத்தனது. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அவ கேட்கிறான், நீ யாருன்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, நீ. அதற்கு அவன், ஆண்டவரே சொல்லிட்டான் பாருங்க, கடவுளேன்ட்டான். ஆண்டவரே நீர் யார்? அவனுக்கு தெரிஞ்சிச்சு நீங்க யாருன்னு கேட்கிறான். பாருங்க, யூத மார்க்கத்தில் இருக்கிறான் அவன். அவன் ஒரு பேரசி, பரிசேயனும். அவன் வேதத்தை கரைச்சி குடிச்ச ஒரு மனுஷன், தேவனை நன்றாக அறிந்திருக்கிற மனுஷன். கர்த்தர் அவனுக்கு தெரியும்ன்றத நம்புற, அதனால்தான் அவன் பிரசங்கியா இருக்கிறான். அவனுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரபி அவன் கேட்குறான், அவனுக்கு இவ்வளவு தூரம் அவன் சொல்றான், நான் வந்து நியாயப்பிரமாணத்தில் ரொம்ப வைராக்கியம் உள்ளவனா இருந்தேன் அப்படின்றான். நான் வைராக்கியத்தோட அதை சின்ன பிள்ளையிலேருந்து இளம் பிரயாசத்துலேருந்து அதை வைராக்கியத்தோட நான் கடைபிடிச்சு வரேன், பின்பற்றி வரேன்றான். அவன் சொல்றதுல உண்மை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கட்டளைகள் 613 கரைச்சி குடிச்சு ஃபுல் ஸ்டாப்ல இருந்து கமால இருந்து தெரிஞ்ச ஒரு மனுஷன், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்றார். ரிவீல் பண்றாரு பாருங்க. மறுபடியும் சொல்றாரு அவனுக்கு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்றார். நம்முடைய துன்பத்தை தேவன் தம்முடைய துன்பமாக எண்ணுகிறார். புரியுதுங்களா? பாடுகள் நமக்கு வரும்போது, உபத்திரம் வரும்போது கிறிஸ்துவ மக்கள் ரொம்ப துவண்டு போயிடுறாங்க. அது கடவுளுக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்முடைய நிலை கடவுளுக்கு புரியல பொழுது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அவருக்கு நம்முடைய நிலை அறியல பொழுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறாங்க. இங்க சொல்றாரு பாருங்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இவர் வந்து இயேசுவை டைரக்டா துன்பப்படுத்தினாரா? யோசிச்சு பாருங்க. சிலுவையில அறையும் போது இவரும் அதுக்கு உடந்தையா இருந்தாரா? அப்படி எங்கேயுமே இல்லை. அவரை கசையால அடிச்சப்போ இவரும் சேர்ந்து அடிச்சாரா? ஈட்டியால ஏதாவது குத்துனாரா? எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட இயேசு வாழ்ந்த காலத்துல இருந்தவர் 2 பேருக்கும் ஒரே வயசு தான். இயேசுக்கு 30 இருந்ததுன்னா பவுலுக்கும் 30 தான். 2 பேரும் சம ஏஜை சேர்ந்தவங்க 2 ஏரியால இருக்கிறாங்க, 2 பகுதியில இருக்கிறாங்க. அப்போ இங்க பாருங்க, இங்க இயேசு சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு. இதுதாங்க அவன் இருதயத்தை மாத்திச்சு. என்ன அது? அந்த கிறிஸ்துவத்தை அழிக்கணும், அந்த மார்க்கத்தை அழிக்கணும், அந்த ஆணு பெண்ணு எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு போய் அவளை கொலை செய்யணும் அப்படின்ற ஒரு வெறியோடு புறப்பட்டு வரான். இது என்ன மார்க்கம் புதுசா? இது என்ன இயேசு? என்ன அது? என்ன இயேசு கடவுள்? அது என்ன நீங்க எல்லாம் இயேசு இயேசுன்றீங்க, அல்லேலூயான்றீங்க. அந்த மதமே இல்லாம ஒழிச்சு கட்டுறேன் பாரு. அது என்னங்க அவருக்கு நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அவனோட கேள்வி அதுதான் உள்ளத்துல. அவன் 10 கட்டளையை சொல்லி கொடுத்தாரு. வந்து என்ன பண்ணாரு உங்களுக்காக? அந்த மார்க்கம் என்ன பண்ணும் உங்களுக்கு? பவுலோட கேள்வி அதுதான். இயேசு நிறுவின மார்க்கம், அவர் பரம் ஏறிட்டாரு, இனிமேல் என்ன பண்ண போகுது? நீங்க எருசலேமுக்குன்னு தேவாலயம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ஆலயமே கிடையாது, ஒரு கட்டடமே கிடையாது நிறைய இடங்கள்ல. இங்க 10 கட்டளை இருக்குது, மண்ணா அடங்கிய பேழை இருக்குது, இங்க ஆசாரிப்பு கூடாரம் இருக்குது, ஆரோனுடைய தளித்த கோல் இருக்குது, இங்க 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 ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு, திருவிழாக்கள் இருக்குது. எருசலேம்ல ஒவ்வொரு வருஷமும் 3 திருவிழாவும் நடக்கும். 20 லட்சம் ஆண்கள் மட்டும் கூடுவார்கள் அங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம். அங்க துதி பாடுறதுக்கு எல்லாம் டிசிப்ளின்டா நடக்குது.
ஜெபிக்கிறது, புதிய பாடல்கள் எழுதுறது, ஆராதனை முறைமைகள், 24 மணி நேரமும் பாடல் பாடக்கூடியவர்கள், இவங்களெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ இருக்குது. ஆனா நீங்க இயேசுவை சொல்றீங்களா? பைத்தியக்காரனா நீங்க? அதுதான் அங்க கொரிந்தியர்ல சொல்றாரு, அறிவாளிகளை அவமாக்கும்படியாக தேவன் முட்டாள்களை தெரிந்து கொண்டார் என்று பவுல் சொல்றாரு. அப்படி ஒரு வெறியோட போகும்போது இயேசு அவருக்கு சொல்றாரு பாருங்க, எப்பா ஏன் என்ன அவ்வளவு நேசிக்கிறாங்க தெரியுதா? அவங்க ஏன் அவ்வளவு அன்பு செய்யறாங்க தெரியுங்களா? நீங்க சொல்றீங்களே கடவுள், அவரு உங்களை பாதாளத்துல போட்டுருவாரு, எரிச்சிருவாரு, அழிச்சிருவாரு, துன்பப்படுத்திடுவாரு, நீங்க கட்டளையை கடைபிடிக்கலாம், முடிஞ்சு போச்சு அப்படின்றீங்களா? இதோ எங்க கடவுள், எங்க இயேசு இதோ சொல்றாரு பாருங்க, எங்களுடைய துன்பத்தை, எங்களுடைய வேதனையை அவருடைய துன்பமாய் ஏற்கிறார். அவர் தாங்க கடவுள். நான் படுகிற இல்ல நீங்க படுகிற எந்த விதமான துன்பமா இருந்தாலும் சரி, அது என்ன வடிவத்துல இருந்தாலும் சரி, அது நான் மட்டும் படல, இல்ல நீங்க மட்டும் படல. இயேசு சொல்றாரு, நீ ஏன் என்ன துன்பப்படுத்துற? நான் துன்பப்படுறேன், என் ஜனங்க அந்த மாதிரி எங்கேயாவது ஏதாவது ஒரு மதத்துல எழுதி இருக்கான்னு பாருங்க. இந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு மதத்துல ஏதாவது ஒரு கடவுள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தன் ஜனங்களை குறித்து, தன் மக்களை குறித்து, தன்னை பின்பற்றுகிறவர்களை குறித்து, தன்னுடைய சீடர்களை குறித்து சொல்லி இருக்கிறாரா என்று எடுத்து பாருங்க. ஒரு இடத்துல கூட நம்மளால பார்க்க முடியாது. ஏன் ஜீசஸ் ஸ்பெஷல் தெரியுதா? ஏன் இயேசு கடவுள் தெரியுதா? ஏன் நம்ம அவரை ஆராதிக்கிறோம், அன்பு கூறுகிறோம்னா சும்மா இல்லை. அவர் அங்க சேர் போட்டு உட்கார்ந்துக்கின்னு சரி எப்படியோ துன்பப்படுறான், கஷ்டப்படுறான், பாவம் செய்யறானா இல்லையா பார்ப்போம், வரானா வரலையான்னு நம்ம முடிவு எடுப்போம் அப்படின்னு நாங்கள் உட்கார்ந்து இல்லை. அவர் ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறாரு, ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனையும் பார்க்கிறாரு. சொல்றாரு பாருங்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இன்ட்ரோடக்ஷனே பாருங்க, நம்மளை வச்சுதான் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவர் சொல்லி இருக்கலாமா, நான் தான் இயேசு, ஐ ஆம் ஜீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஜீசஸ் ஆஃப் நசரேத் சொல்லி, மரியாளின் மகன் சொல்லியிருக்கலாம். நான் தாங்க வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுள் சொல்லியிருக்கலாம். எல்லாத்தையும் படைத்த கடவுள் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கலாம். இல்ல, நாம வேற இல்லை, நம்ம கடவுள் வேற இல்லைங்க. கர்த்தர் வேற இல்ல, நான் வேற அல்ல, வேற ஆள் அல்ல, நீங்கள் வேற ஆள் அல்ல. அதனால்தான் இயேசு ஜெபிக்கும் போது சொல்றாரு, கெத்செமனுக்கு போறதுக்கு முன்னாடி, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் நம்மில் ஒன்றாய் இருப்பார்களாக. நாமளும் கர்த்தரும் வேற கிடையாது. இங்க சொல்லும் போதே பவுல் அதுதான் மாற்றமாச்சு. அந்த மார்க்கம், அந்த நியாயப்பிரமாணம், அந்த உடன்படிக்கை மனிதர்களை கடவுளிடம் இருந்து பிரித்தது. இங்க இயேசு சொல்றாரு, அந்த மனுஷனுக்கு அதை படிச்சு அந்த உடன்படிக்கையில வாழற மனுஷனுக்கு சொல்றாரு, நான் என் ஜனங்களை விட்டு பிரிவதே இல்லை. அவங்க எப்பொழுதும் என்னுடைய சிந்தனையிலே இருக்கிறாங்க. அவங்க படுற ஒவ்வொரு வேதனையும், எனக்காக அவர்கள் படுகிற ஒவ்வொரு வேதனையும் நான் என்னுடைய வேதனையாக கருதுகிறேன். அவர் வேதனைப்படுறார், சொல்றாரு பாருங்க, அதுதான் பவுலை மாற்றினது. அதுதான் புதிய உடன்படிக்கை. அதனால்தான் அவரால் 2வது உடன்படிக்கை அவரால் எழுத முடிந்தது. மேக்சிமம் அவர் தான் எழுதினார். அவர் சொல்றாரு பாருங்க, இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்றார். நீ முள்ளுல உதைக்கிற அப்படின்றாரு. அதான் கவனிங்க. அப்பா, நீ என்ன, என் மக்களை நீ துன்பப்படுத்தினா நீ தான் துன்பம் அடைவ, நீ தான் காயப்படுவ. அவர் மேல கொள்ற அன்பை பாருங்க, அந்த பவுல் மேல கொள்ற அன்பு பாருங்க. அவருக்கே தலை சுத்திட்டு இருக்கும் இந்த உபதேசம். இதனாலதான் இந்த மக்கள், நம்ம இவ்வளவு நாளா நினைச்சிருந்தோம் பைத்தியகாரத்தனமா இந்த ஆள் பின்னாடி போறாங்க, ஏதோ ஒரு மாய ஆவிகளை வச்சு இவர் பிசாசுகளை துரத்துறதும் அற்புதம் செய்கிற மாதிரி தான் நமக்கு சொல்லப்பட்டது. நம்ம இப்படித்தானே புரிந்து கொண்டு இருந்தோம். அவர் போதனையெல்லாம் நம்ம எடுத்து போட்டோம்.
சிலுவையில பரிதாபமாக நிர்வாணியாக தொங்குனார. அவரை அடிச்சு தூக்கி மாட்டினாங்களா, அதோட முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம நினைச்சோம். அந்த மார்க்கமே அழிஞ்சிடுச்சுன்னு தான் நினைச்சோம். ஆனா அவர் பரமேறின பிறகுதான் தீயா பரவுது மார்க்கம். ஜனங்க வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு. இந்த சூசையின் மகனாச்சே, மரியாளின் மகனாச்சே, தச்சனாச்சே இவர் என்ன பைபிள் காலேஜுக்கு போனாரு, என்னத்தை எடுத்து படிச்சாரு, இவருக்கு என்ன தெரியும்? இவங்க அப்பா அம்மாலாம் எனக்கு நல்லா தெரியுமே, அவனா நம்ம கூட பழகினவங்க தாங்கண்ணே அப்படின்லாம் சொல்லி கொண்டு இருந்தான். இவரை போய் கடவுளாய், மனுஷனை போய் கடவுளா உயர்த்தி வச்சுக்கின்னு என்னமோ எக்ஸிபிஷன் காட்டுறாங்க அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா இங்க அவருக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு, தன் ஜனங்களை மட்டும் அன்பு செய்யல, அவரு தன்னையும் அன்பு செய்யறாரு. சொல்றாரு, முள்ளுல நீ உதைக்கிறது கடினமாமே அவன் மேலேயும் அக்கறை கொள்றாரு பாரு இயேசு. மோசமான பாவி என்று உலக வழியா நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா மோசமான பாவியாக அவர் கருதப்பட்டார். இதுதாங்க பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை அதை படிச்சு ஸ்காலரான ஒரு மனுஷன் கொலை பண்ணுகிற ஒரு பைத்தியக்காரனாக மாறி போனான். அதனால்தான் கிருபையும் சத்தியமும் இயேசுவினால் வந்தது. எல்லாரும் எழுந்து நிற்போம்.